எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி பனானாவை வச்சு ஒரு சூப்பரான கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வீட்டில் நம்ம பனானா வந்து வாங்கியிருப்போம். அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவராக பழுத்துட்டு அது வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து சாப்பிட முடியாத நம்ம தூக்கி போட்டிருப்போம். அந்த மாதிரி பழத்தை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த கேக் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 3 கற்பூரவள்ளி பழம் தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் ஓகே. இது வந்து தோல் வந்து கருப்பாக இருந்தாலும் உள்ளே வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழம் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ 3 பழத்தையும் உரித்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதோட மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 கப் மைதா அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். அதனால் 1 கப் வந்து நான் மைதா வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாவுக்கு இந்த 3 பழம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா சுகர் கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா கலரும் சூப்பராக வரும், அதோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். அது கூடவே 1 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து தயிர் வந்து நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து முட்டையை வந்து சேர்க்கலை அப்படின்னா 1 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்ததுனால 1/2 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வர போகிறோம். நான் வாசனைக்காக இன்றைக்கி நான் எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது அந்த பனானா ஸ்மெல்லையே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் எதுவும் சேர்க்கலை. இப்போது நான் கேக் பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த மாவை வந்து இதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் வந்து இதில் நல்லா தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா நம்ம பஞ்சாமிர்தம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஸ்மெல்லு சூப்பராக வருது. சாக்லேட் மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து அந்த நம்ம வந்து பட்டர் தடவி இருந்த அந்த கேக் டின்னில் வந்து இந்த மாவை வந்து ஊற்றிடலாம். செம்ம ஸ்மெல்லு இருந்துச்சு. பஞ்சாமிர்தம் ஸ்மெல்லை வந்து இது வந்து ஞாபகப்படுத்துச்சு. இந்த மாவை சாப்பிட்டு பார்க்கும்போதும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது நான் அந்த கேக் டின்னில் வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாக்லேட் கலரில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போது கேக் மாவை வந்து நம்ம அந்த டின்னில் சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து குக்கரில் வச்சு பேக் பண்ண வேண்டியது தான். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணால் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும். வாங்க அந்த கேக் செட்டப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் வந்து நான் அந்த ரிங் மாதிரி இருக்கும்ல அதை வச்சுட்டு அது மேலே மாவு ஊற்றினா அந்த கேக் டின்னை வந்து எடுத்து வச்சிட போகிறேன். இப்போது செட் பண்ணிவிட்டேன். உள்ளே வச்சு இப்படியே வந்து குக்கரை வந்து மூடிக்கோங்க. கேஸ் கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. சும்மா மூடி வச்சு மூடிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா வந்து கேக் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ கேக் வந்து பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு நான் குத்தி பார்த்தேன், ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸோ நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது ஆறட்டும். கேக் வந்து ஆறுனா தான் கட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி இதை வந்து கட் பண்ணலாம். பாருங்கள் அதோட ஓரம்லாம் அதுவே எடுபட்டு சூப்பராக வந்துருச்சு. நம்ம கையாலே எடுக்கலாம், கத்திலாம் யூஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. அதோட ஷேப்பும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. நம்ம வந்து கையாலே இந்த கேக்கை வந்து எடுத்துட்டோம், கத்தி எதுவுமே யூஸ் பண்ணல, அதுவே எடுத்து வந்துருச்சு கேக்கே. இப்போ வந்து இந்த கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஈஸியாக ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த கேக்கை வந்து நம்ம செஞ்சிடலாம். வாங்கின பனானாஸ் வந்து
ஓவராக பழுத்திருச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. நம்ம பைசாவும் வேஸ்ட்டாக போகாது, பழமும் வேஸ்ட்டாக போகாது, சூப்பராக சாப்பிட்றலாம். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாசனைக்காக நீங்கள் எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. அந்த பனானாவோட ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. அப்படி தேவைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க, எசன்ஸ் கூட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பனானா கேக் ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.